சிவசிவா 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 சிவசிவா. குரு பரமா குரு விஷ்ணு குரு சாட்சாத் பரபரமா மகேஸ்வரா தஸ்மயே ஸ்ரீ குருவே புராம அன்பாளுக்கு குருவாலும் குருவே துணை. குரு பகவான் ஐயா, நான் போட்ட வீடியோவில் நிறைய சந்தேகம் கேட்டீங்க. புரியுதா புரியலையான்னு கேட்டிருக்கீங்க. புரிகிறதும் புரியாததும் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தெரியுமோ கட்டளவு கைமண்ணளவு கடலாது உடனளவு அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க. எனக்கு கற்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். இதில் பெரிய விசேஷம் ஒன்றும் கிடையாது. ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி கொடுக்கணும். ஆத்ம நிலை உடல் அழுகாமல் இருக்கணும். உடல் எப்போது திடகாத்தமாக இருக்கணும். யாருடைய உதவி இல்லாமல் நம்மளாக நம்மளுடைய வேலையை செய்யணும். இதுக்குண்டானது தான் அந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமம் சொல்லுவாங்க. இது வாசின்னு சொல்லுவாங்க. இது சித்தர்கள் சொல்லி கொடுத்தது. அது மாதிரியே நாங்கள் பழைய வரங்காட்டுது. இந்த வயசுலையும் நாம் திடகாத்தமாக நம்ம இருக்கிறோம். அதனால நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மன்னர் காலம் இல்லை. ஒரு மேடையில் இருந்து எதிர்கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியாது. இது கலியுகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். ஒரு சின்ன சுவாச பிரச்சனைனாலும் கூட ஆஸ்பத்திரி போகிறாங்க வர்றாங்க. இந்த சொல்லு காலத்தில் அதெல்லாம் இருக்காது. சுவாச பிரச்சனை இருக்காது, அழுக்கு இருக்காது. உடலுக்குள்ளார அழுக்கெல்லாம் வெளியேற்றிடும். அதுக்காக இது இந்த கிரகாசக்தியை உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். என்னமோ நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதை வெளியே சொல்ல வேணாம் சொல்லியிருக்காங்க. நான் அதில் ஒரு 4-5 சித்தரை சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு உபயோகமில்லாத எதுக்கு நீங்கள் வெளியவே நேரம் ஓப்பனே உங்களுக்கு நான் சொல்கிறப்பா அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது சாபமில்லாத மந்திரம். யார் வேணும் சொல்லலாம். பெண்களும் சொல்லலாம், ஆண்களும் சொல்லலாம். இதை பற்றி ஒன்றும் கிடையாது. மாதம் பணம் கட்ட வேண்டியது கிடையாது. கரெக்டாக யோகா கிளாஸ் போக வேண்டியது கிடையாது. உங்கள் வீட்டில், உங்கள் பூஜை அறையில், உங்கள் நடு முத்தத்தில் உட்காந்து செய்யக்கூடியது தான். இது ஒரு விளக்கு தான், ஒரு ஊதுபத்தி தான். இது மனசு ஒரு நல்ல சாந்த நிலை கொண்டு வர்றதுக்காக நான் உங்களுக்கு வார வாரம் வீடியோ சொல்கிறேன். இதில் பெரிய கதை பேசி அழகு பேசி எல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் கிடையாது. என்னுடைய கிராமத்தவில் நான் அதிகமாகவும் படிக்கவும் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் நல்ல முறையாக பலன் அடையலாம். இந்த நிலை இதை வச்சுட்டே மேல்நிலைக்கும் போகலாம். இதே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னால் ஆத்ம ஞானத்தோட ஒரு முத்தி அடைஞ்சு சிவலோகத்துக்கு போகலாம். இது நல்ல முறையாக சித்தர் வழிபடி நடக்கும் சொன்னால் நல்ல மருந்துகளை செஞ்சு உள்கொண்டு பெரிய யோகி நிலையிலிருந்து சித்த நிலைக்கும் போகலாம். நான் சொல்லக்கூடிய மந்திரத்தில் சிறு கடுகளை தான் அத்தனை காரங்கள் இருக்கிறது. இதை வச்சு நீங்கள் கொண்டாடி வந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் சிறத்தவங்கும் நல்ல முறையாக இருக்கலாம். ஐயா, இது நான் பெருமைக்காக சொல்ல கிடையாது. நான் வாழ்ந்த காலத்தில் நான் பட்ட கஷ்டத்திலிருந்து மேலே இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் இந்த இறைவனுடைய பற்று இறக்கவாசி தான். இந்த சித்தருடைய அனுகிரகம் இருக்குது, இங்கே தேவியினுடைய அனுகிரகம் இருக்குது. அதனால இங்கே நான் வந்திருக்கிறேன். சில பேர் கேட்குறாங்க, உங்கள் வரலாறை பற்றி சொல்லுங்க ஐயான்னு சொன்னார். நதி மூலமும் ரிஷி மூலமும் அறியக்கூடாது ஐயா. அறிஞ்சா அந்த தண்ணீர் குடிக்க முடியாது. ரிஷி இன்னால்னு சொல்லி தெரிஞ்சா ரிஷியை வணங்க முடியாது. அதுதான் நதி மூலமும் ரிஷி மூலமும் அறியக்கூடாது சொல்லியிருக்காங்க. நான் சாதா ஒரு மனுஷன் உங்ககிட்ட நான் பேசுறேன்னு சொன்னால் அந்த ஆற்றல் கொஞ்சம் கடுகளவு இருக்குங்காட்டுக்கா இந்த சேனல்ல இந்த வீடியோவில் நான் பேசுறேன். அவருடைய அனுகிரகம் இல்லாமல் பேச முடியாது. இது கலியுகம். உங்களுக்கு சேரட்டமா சொல்றாங்க. இது யார் ஏற்றுக்கொள்வாங்களோ ஏற்றுக்கொள்ளுங்க. இது வேண்டாம்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஐயா. இது பெருமைக்காக சொல்ல கிடையாது. என்னுடைய ஆத்ம திருப்திக்காக நான் செய்கிறேன். இறைவன் அந்த அந்த படிப்படியாக வரட்டும், மக்கள்கிட்ட சேரட்டும்ன்ற சொல்லித்தான் இதை சொல்லியிருக்கிறாரு. தவிர இது தூக்கி வீசிருங்கன்னு சொல்ல கிடையாது. இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் திருமூலர் காலம் இந்த காலம் கிடையாது. அகத்தியர் காலம் இந்த காலம் கிடையாது. தட்சணாமூர்த்தி காலம் இந்த காலம், நந்தீஸ்வரர் காலம் இந்த காலம் கிடையாது. இது கலியுகம். இந்த கலியுகத்தில் நடக்க போறதுன்னு சொல்லியிருக்காங்க, நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தேவ ரகசியம். இப்போல்லாம் சூரியன் உதயம் இன்னும் பாருங்க ரொம்ப அதிகமாக கொதிக்கும். ஒவ்வொரு இடத்துல மலைகளெல்லாம் பொத்து உள்ளிருந்து தண்ணி வெளியே வரும். நிலவு குளிரும், அது குளிராது, நீ எரியும். நைட்லேயும் பகலையும் ஒன்று சொன்னா அப்படி வெப்பம் இருக்கும். இதுதான் சித்தர்களுடைய அந்த மரபு. இது சொல்லியிருக்கிறாங்க.
இந்த நம் நாடே வந்து ஒரு ஆள் கையில போய் அடக்கமாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சி செஞ்சதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மக்களாட்சியில் என்னென்ன மாதிரி கஷ்டங்களை வரும், மக்களாட்சிக்கு பின்னாடி ஒரு ஆள் கைவசம் போகும்னு சொல்லியிருக்காங்க. கட்டாயம் அது மாதிரி நடந்துட்டு வருது ஐயா. நம்ம வந்து நம்ம படகுல வந்து திடுப்போடு இருந்தால் நம்ம திசை விட்டு திசை தப்பிச்சு போயிடலாம். அதுக்காகத்தான் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். சில இதுகளை இன்னைக்கு சொல்லிட்டு வாங்க, நம்மளுக்கு தப்பிக்கக்கூடிய வழி சொல்லுவாங்க. பாருங்க, சித்திரை மாசத்துல இங்க கொதிக்கிற வெயில், கோயம்புத்தூருக்குள்ள நாங்க இங்கனால இருக்கவே முடியல. நாங்க இருக்கிற இடத்துல வீட்லயும் பேன் ஓடிட்டு இருக்கு, வெளியும் போனா காத்து கிடையாது. அவ்வளவு சிரமபடத்துல அவர் சித்தர் சொன்னதை ஒரு 4 வரியத்தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் மழை கொட்டி விட்டு போயிடுச்சு. நாங்க நிம்மதியா இருக்கிறோம். அதுக்காகத்தான் வந்து சித்தனுடைய வழிமுறையை நாங்க சொல்லிட்டு வரோம். நீங்க நல்ல முறையா கேட்டு பயன்படுத்துங்க. ஒரு குழந்தை குட்டிகளுக்கு படிப்பு வரலையா, நம்ம வந்து அந்த 3 சொல்லி தொட்டு அவங்களுக்கு நாக்கில் தடை விட்டால் போதும். ஒரு விருதி வச்சு நல்ல முறையாக படிக்கும் குழந்தைங்க, நல்ல அறிவோட குழந்தைகளாக வரும். இந்த சித்தருடைய வாக்கு பொய்க்காது. நீங்கள் இதை பண்ணிட்டு வாங்க, நல்ல முறையாக இருக்கும். உங்களுக்கு தேவையானது தாது புஷ்டி வேணுமானால் என்னென்ன மூலிகை சொல்கிற இடத்தை சாப்பிடுங்க. நல்ல உடம்பு பலமாகட்டும். கைகால் வலி இருக்குன்னு சொன்னால் எண்ணெய் சொல்லியிருக்கேன், அந்த எண்ணெயை காய்ச்சி தடவிக்குங்க. ஏன்னா உடல் சூடு இருந்துச்சுன்னா அந்த கஷாயம் வச்சு குடிங்க, நல்லா இருக்கும். நான் சொல்கிற மந்திரத்தை நாங்கள் கீழே கொடுக்குறோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பலன் பெறுங்க, நல்லா இருங்க. சிவசிவா 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 நாராயண திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம்.